ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம யூஸ்வலாக சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சோ இல்லை தாளித்து வந்து கொடுப்போங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 மீடியம் சைஸ் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு வந்துங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. சட்டுன்னு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகங்க ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறங்காட்டிக்கிங்க கத்தி வந்து சீக்கிரமாக இறங்காது. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண சக்கரவள்ளி கிழங்குகளை வந்துங்க ஒரு குக்கரில் வந்து சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்குங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ச் வந்து ரிமூவ் ஆகும். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ச் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வெளியே போயிருங்க. நம்ம அப்படியே வந்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொழகொழப்பு தன்மையோடு இருக்குங்க. கட்லெட் செய்கிறதுக்கு அது சரியாக வராது. 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி வந்து நல்லா வந்து கிளியராக இருக்குங்க. இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடிங்க. குக்கரில் ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்குங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கிழங்கு வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு, குழஞ்சி போகலை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இனி நம்ம கிழங்குகளை வந்து மசிச்சு விட ஆரம்பிச்சிக்கலாங்க. நல்ல ஒரு மேஷரை வச்சு நல்லா கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்திங்கனாலே போதுங்க. ஆல்ரெடி நம்ம கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கிறங்காட்டிக்கு ஈஸியாகவே வந்து மேஷ் ஆயிரும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமங்க நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம கிழங்கோட கட்லெட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்திக்கலாங்க. நல்லா மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிங்க. 5-6 பூண்டு பற்களும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் வந்து தட்டி உள்ளே சேர்த்திக்கிறேங்க. கூடவே நல்லா துருவின ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் உள்ளே சேர்த்திட்டுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கிங்க. மல்லி இலை சேர்த்தும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் துருவின பீட்ரூட்டு கூட சேர்த்திக்கலாங்க. அது இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்குங்க. இன்றைக்கி இதில் காஷ்மீரி ரெட் சில்லி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது. நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்தும் போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி இலைகளை வந்து க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிங்க. இனி நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு பைண்டிங்காக கடல மாவு சேர்த்திக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கிறேங்க. பிசைய கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் வந்து மறுபடியும் கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பைண்டிங்காக வெறும் கடலை மாவு மட்டும்தாங்க சேர்த்துறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பிரெட் க்ரம்ஸோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு வந்து மாவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து மாவு வந்து திரட்டிக்கிங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ணுறேன். நீங்கள் ஓவல் ஷேப்லையோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஸ்மைலி மாதிரி கூட இதில் நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா கிழங்கையும் கட்லெட் ஷேப்பில் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இனி நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் பீசஸை ஒவ்வொன்றா வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். கட்லெட் பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துனதுக்கப்புறங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து மேலே நல்லா கிறிஸ்பியான லேயரும் உள்ளே வந்து நம்ம சேர்த்துருக்கிற கிழங்கு மாவெல்லாம் வந்து சூப்பராக வந்து வெந்தும் இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் மெதுவாக வந்து திருப்பி விடுங்க. இதே மாதிரியே 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறங்க நம்ம வந்து ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டொமேட்டோ கெச்சப்போடு வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.